தேவாலயத்துக்குள்ளே போகிறோம். வேளாங்கண்ணி பீச் வந்துட்டோம். வணக்கம் நண்பர்களே, நான் ஒரு தான விளாக்கர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பூம்புகார் பீச்சில் இருக்கோம். அதாவது நாளைக்கு அங்கே தான் இருந்தோம். சரியான வெயில் பீச் சொல்லி திரும்பி வந்து இங்கே நிலத்தில் நிற்கலான்ட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியுதா லைட் ஹவுஸ் கிளம்பிட்டு இப்போது கீர்த்தி ஹரி வந்துருக்காரு. சரி கிட்ட வந்துட்டார், நீ அங்கேயும் இல்லை நாங்கள் ஆப்போசிட்டில் வரோம், அப்படியே ஜாயின் போய்ட்டு அப்படியே அங்கேருந்து போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மூஞ்சி கொஞ்சம் இக்னோர் பண்ணிங்க, கொஞ்சம் லைட்டு தூங்க வச்சுன்னு சொல்லி. சரி ஓகே, சரி வாங்க அப்படி போய் ஃபாலோ பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம நேராக காரைக்கால் ஃபஸ்ட்டு போகிறோம். பெட்ரோல் அடிக்கிறோம். காரைக்கால்லேருந்து நேராக வந்து வேளாங்கண்ணி போயிட்டு அடுத்த பிளான் சொல்கிறோம். சரி வாங்க வீடியோக்கு போகிறோம். வீடியோக்கு பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதற்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்க. அது மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸில் வரும். சரி வாங்க. ஓகே மக்களே, பூம்புகார் பீச் பார்த்தோம். சும்மா இதை ஸ்டார்டிங் பையன் எங்களுக்கு ஒன்று. இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு மேப் போட்டிருக்குது. போகிற வழியில் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், தென் பெட்ரோல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஸ்ட்ரீட்டாக சர்ச்சை பார்த்துட்டு அந்த பீச்சில் கொஞ்சம் விளையாண்டுட்டு இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 62 கிலோமீட்டர்ஸ் ஓன்லி. நம்ம கீர்த்தி ஹரி ப்ரோ வந்துட்டார். மனுஷன் இந்த அப்பாச்சி வச்சுட்டு போட்டு பழி வாங்குறாரு. ஒரு மைலேஜ் என்ன வண்டியில் பெஸ்ட்டாக பெட்ரோல் இல்லை, ஓகேவா, ரிசர்வில் ஓடுது. எப்படா நிற்குமேன்ட்டு பயந்து ஓட்டிகிட்டு இருக்குது. அது இந்த ஏரியாவுக்குள்ள பங்கே கிடையாது. அதுவும் இல்லாமல் பெரிய ட்ராபேக் இது. காரைக்காலுக்கு 20 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். கைஸ், காரைக்கால் வந்துட்டோம். இட் மீன்ஸ் பாண்டிச்சேரி பார்டர். முதல்ல இங்கே பெட்ரோல் அடிக்கணும். ஃபஸ்ட்டு டாஸ்க் அதுதான். டாஸ்க் என்னென்னா பங்கை கண்டுபிடிக்கணும். டேங்க் ஃபுல்ண்ணா. ஏய் ஃபஸ்ட்டு இது நம்பிடுங்க. கார்டு போடலாம்ல? போடணும். ஓகேண்ணா போதுண்ணா. முடிச்சு அதில் பிடிச்சோண்ணா. ஃபுல்லு பார்க்கலையே. அண்ணா இதுக்கு 5 லிட்டருக்கு எவ்வளோண்ணா அடிச்சுது? ஃபஸ்ட்டு டேங்குக்கு எவ்வளோண்ணா பிடிச்சிது? கவனிக்கலையா? ஐயோ, மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சினேன். 15 லிட்டர் ஃபுல்லாக பிடிச்சிது. 25 கிடைக்குது மைலேஜ். 25 மைலேஜ் கைஸ். கிட்டத்தட்ட இப்போ 1930 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். இதுக்கு 5 லிட்டர் நம்பி, இதுக்கு 5 லிட்டர் நம்பி, இதுக்கு ஒரு 15 லிட்டர் ஃபுல்லாக நம்பியிருக்கு வண்டி. சூப்பர். இனிமேல் இந்த மாதிரி லாங்கு போகிற வரைக்கும் ஓட்டக்கூடாது செல்லக்குட்டியை. இப்போ காரைக்கால் சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாரத்துமே இந்தியன் ஆயில் எப்படியோ ஒன்று கண்ணில் பட்டுருது. ஹெச்பி இது வரைக்கும் நாங்கள் வந்ததில் ஒன்று தான் கண்ணில் பட்டுச்சு. ஆனால் அதுலேயும் பவர் இல்லை. காய்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பார்டர் கிராஸ் பண்ண போகிறோம். அதாவது பாண்டிச்சேரி பார்டர் கிராஸ் பண்ண போகிறோம். இதான் ப்ரோ பார்டரை கிராஸ் பண்ணிட்டோம். காய்ஸ் 23/24 நிலவரப்படி
காரைக்கால் டு வேளாங்கண்ணி ரோட்டோட நிலவரம் இதுதான். பார்த்துக்குங்க. ரோட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட்டு வேலை தான். பாலம் கட்டுறதுக்காக. பார்த்தீங்கன்னா இன்னும் வேளாங்கண்ணிக்கு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உள்ள ஊருக்குள்ள தான் போகுது ஃபுல்லாகவே. இந்த ரோடு ஃபுல்லாகவே, அதாவது இந்த ரோட்லேருந்து இங்கே காரைக்கால்லேருந்து இந்த ரோடு போகிறது இந்த ஊருக்குள்ளே போய் தான் போகுது ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா பறவை அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கும். இங்கேனா வேளாங்கண்ணி போகிற ரோட்டில் இன்னொரு 4 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே பசி கிளம்பி வச்சுக்கோ, சாப்பிடலாம் சொல்லி சாப்பிட்டோம். ரொம்ப நேரம் வேளாங்கண்ணி போகிறோம். சரி வாங்க அப்படியே போகலாம். நம்ம வேளாங்கண்ணிக்கிட்டே வந்துட்டோம். நேரம் தேவாலயத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே நான் ரொம்ப நாளாக வரும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு டைம் வேளாங்கண்ணி போகணும். இப்போ தான் நிறைவேறி இருக்கு. அதை நம்ம கோஸ்டல் ரைடு பண்ணும்போது இது நம்ம மதத்தை சார்ந்துமே தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. வந்தால் மனசார அது ஒரு சக்தி அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு போகிறவங்க தான். வேறெல்லாம் இல்லை. எல்லா விதமான மக்களும் இங்கே வந்துட்டு தான் போகிறாங்க. சரிங்களா? அதோட அதுவும் போக அந்த ஆர்ச்சிடெக்சர் ரொம்ப அழகாக இருக்கும் வேளாங்கண்ணியோடது. அதுக்காகவும் தான் நான் போகிறேன். சரிங்களா? கைஸ் பார்த்தீங்கன்னா பைக்கை அங்கே பார்க் பண்ணோம். ஆனால் அதே தேனிக்குது பைக்கு. இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு எடுத்துட்டோம். ஜஸ்ட் வந்து அப்படியே பார்க்க தேவாலயத்தை பார்த்துட்டு உள்ளே போக முடிஞ்சால் போயிட்டு அப்படியே வருவோம். பராமரிப்பு பண்ணி நடந்துட்டு இருக்குங்க. சரி வாங்க. தேவாலயத்துக்குள்ளே போகிறோம். வரும்போது செப்பெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வெளியே விட்டுட்டு போயிருங்க. அது ஃப்ரீ தான், வெளியே வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க சர்ச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. ஸோ நான் வீடியோ எடுக்கல. இதில் போயிடலாம். இதே வழி. ப்ரோ அங்கே ஒரு தேவாலயம் இருக்குது பாருங்கள், பெருசு. அதுதான் பீச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ் பார்த்துட்டோம். நீ வந்து நேராக இப்போ நம்ம பீச்சுக்கு போகிறோம். ஜஸ்ட் பீச்சை போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். ஆமாம் சரி ஓகே கைஸ். சரி வாங்க அப்படியே பீச்சுக்கு போகணும். ஜஸ்ட் போய் பீச் எப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வருவோம். புதுசாக இருந்துச்சு கைஸ். இங்கே தான் பைக் பார்க் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த இடத்துக்கு. ஆனால் நம்மளுடைய கடைகள் நிறைய இருக்குது. பர்ச்சேசிங்கில் பேக்கிங் பண்ணிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. பட்டு பீச் பார்க்கணும். இப்போ பீச் பார்க்க வந்து கிளம்பிட்டு இருக்கோம். போய் பீச்சை பார்த்துட்டு பீச்சு நேரம் கொடியக்கரை போகிறோம். அதான் பிளானு. சரி வாங்க. பீச் தேவாலயம் பார்த்தோம். சரி அப்படியே பீச்சை பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்றதுக்காக பீச்சுக்கு போகிறோம்.
இங்கே பாருங்க, நேராக பீச்சு தான். ஐயோ, இங்கெல்லாம் மிரட்டி காசு வாங்குறாங்க இப்போ திருநங்கைகள். இதெல்லாம் சரியே இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ வேளாங்கண்ணி பீச்சுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி பீச் வந்துட்டோம். நல்லா கூட்டம் தானே, பரவாயில்ல. வழி வந்து ஸ்ட்ரைட்டாக வர வழியே இருக்குது. நாங்கள் சைடில் பைக் பார்க் பண்ணிட்டு அந்த வழியாக அப்படி உள்ளே வந்துட்டோம். இது ஸ்ட்ரைட்டாக வர வழி. இப்போ கடைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது உங்களுக்கு. சேஃப் கார்டுகளாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். நிறைய கார்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. இதோ உள்ளே வர வழி நேராக இதாக வச்சு அங்கே நேரம் உள்ளே வர வழி இதுதான். வேளாங்கண்ணி பீச் பார்த்தாச்சு. நீங்கள் அடுத்து எங்கேயுமே இல்லை. நேராக வந்து கூடிக்கிறது தான் போகலான்னு ஐடியா. நேராக அங்கே தான் போய்க்கு. இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் பக்கம் வருது. நேராக நிற்க வேறு அங்கே தான் போகலான்னு ஐடியா இப்போதைக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துக்கு 220 சம்திங் போகணும். ரொம்ப ரிஸ்க் ஆகிறதுனால சீக்கிரமாக போயிட்டு போகலாம் ஐடியா. சரி வாங்க, அப்படியே மொட்டை கண்டினியூ பண்ணுறேன்.